والعاقبة للمتقين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وأصحابه وأتباعه وأهل بيته أجمعين أما بعد فقد قال الله تعالى في كتابه العزيز أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وقضى ربك ألا تعبدوا إلا إياه وبالوالدين إحسانا إلى آخر الآية. وقال نبينا محمد صلى الله عليه وسلم الجنة تحت أقدام الأمهات أو كما قال عليه الصلاة والسلام. அளவற்ற அருளாளனின் அருள்நாமம் கொன்று அருள்மிக்க ஜும்மா நிகழ்ச்சியை ஆரம்பம் செய்கின்றேன். எல்லா விதமான புகழ்களும் ஏகவல்லவனாம் அல்லாஹு தஆலாவுக்கே சொந்தம். அவன் தனித்தவன், இணைதுணையற்றவன் என்று உறுதிமொழி கூறிக்கொள்கின்றேன். ஸலாத் என்னும் கருணையும் சலாம் என்னும் ஈடேற்றமும் ஈருலக தலைவர் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களது பரிசுத்தமிக்க குடும்பத்தவர்கள், தோழவர்கள், தொடர்ந்தவர்கள் அனைவர்கள் மீதும் என்றென்றும் ஒன்றாகட்டும். அல்லாஹு தஆலாவுடைய அழைப்பிதழை ஏற்று அவனது சங்கையான மாளிகையிலே இத்திகாஃபுடைய நியத்தோடு அமர்ந்திருக்கும் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹு தஆலா என்னென்ன கட்டளைகளை எனக்கும் உங்களுக்குமாக தந்திருக்கிறானோ அந்த கட்டளைகளை ஏற்று நடக்கும்படியும் என்னென்ன விடயங்களிலிருந்து தவிர்ந்து கொள்ளுமாறு அல்லாஹ் எமக்கும் உங்களுக்கும் ஏவியிருக்கிறானோ அவைகளிலிருந்து ஒதுங்கி நடந்து கொள்ளும்படி முதன்மையாக எனக்கும், இரண்டாவதாக உங்களுக்கும் அல்லாஹ்வின் கட்டளைகளை நினைவூட்டுகின்றேன், ஞாபகப்படுத்துகின்றேன். அல்லாஹு தஆலாவுடைய நல்லடியார்களே, இன்றைய ஜும்மாவினிலே மிக அத்தியாவசியமான சமூகத்தின் தேவையை கருத்தில் கொண்டு உலகத்திலே பிறந்த ஒவ்வொரு நட்புறதையும் தன் தாய்க்கும் தகப்பனுக்கும் என்ன செய்ய வேண்டும், அவர்களோடு எப்படி பிள்ளைகளாகிய நாம் நடந்து கொள்ள வேண்டும் என்றும், அதே நேரத்தில் பெற்றோர்களாகிய தாய் தந்தையர்கள் தம் பிள்ளைகளை எவ்வாறு வளர்த்தெடுப்பதிலே கவனம் செலுத்த வேண்டும் என்ற தலையங்கத்திலேதான் ஹுத்பாவை நிகழ்த்த இருக்குகின்றோம். இன்றைக்கு 1400 ஆண்டுகளுக்கு முன்பு அருமை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் இருந்த பெற்றோர்களுக்கும் பிள்ளைகளுக்கும் அல்லாஹ் என்ன கட்டளையை இட்டிருக்கிறானோ அதே கட்டளைகள் தான் இன்றும் பிம்பர் மேடைகளில் இருந்து எமக்கு நினைவூட்டப்படுகிறது. மேலே ஓதி காண்பித்த வசனம் என்ன சொல்லுகிறது என்றால், வகலா ரப்புக அல்லா தஅபுது இல்லா இய்யாஹு. அடியார்களே, பணிந்து குனிந்து பயந்து அல்லாஹு தஆலாவை தொழுது கொள்ளுங்கள், அவனைத்தான் நீங்கள் வணங்கி வழிபட வேண்டும். வேறு யாருக்கும் வணங்கி வழிபடுகின்ற நடத்தை போங்கி இல்லை, அல்லாஹுவை மாத்திரம் நீங்கள் வணங்கிக் கொள்ளுங்கள். அதிலே குறிப்பாக மனிதனுடைய இருலகத்தின் வெற்றியை ஈட்டித் தருகின்ற தொழுகையை ஒரு தாயமலாக இஸ்லாம் கணிக்குகிறது. அந்த தாயமல் எப்போது விடுபடுமோ மற்றைய அமல்களுடைய பிரகாசம் குலைந்துவிடும் என்பதை நான் சொல்லாமல் நீங்கள் புரிந்து கொள்வீர்கள் அல்லவா? எனவே முதல் கட்டமாக
கலிமா சொன்ன ஒவ்வொரு மோமினும், ஒவ்வொரு ஆணும் பெண்ணும் இத்தொழுகையிலே கவனம் செலுத்த வேண்டும். அதற்காக வேண்டித்தான் பள்ளிவாசல்கள், நிர்வாக சபைகள், இதற்காகத்தான் மக்கள் லட்ச பணத்தை செலவழிக்கிறார்கள். எதற்கென்றால் அல்லாஹ்வுடைய மாளிகையை அலங்கரிக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய மாளிகைக்கு ஒரு இமாம் வைக்கப்படுகிறது, ஒரு முஅஸ்ஸின் வைக்கப்படுகிறது. எல்லாமே நடப்பது எதற்காகவென்றால் இந்த தொழுகை நம்மால் மேலோங்க வேண்டும் என்பதற்காக. ஒவ்வொரு பெற்றோரும் தமது பிள்ளைகளோடு, ஒவ்வொரு பிள்ளைகளும் தமது பெற்றோரோடு இணைந்த நிலையில் பள்ளிவாசல்களிலே முடிந்தளவு தொழுகையை நிறைவேற்றிக் கொள்ள வேண்டும் என்ற பங்களிப்பு கட்டாயம் ஒவ்வொரு தாய் தகப்பனுக்கு இருப்பது போல ஒவ்வொரு படிக்காத படித்து முடித்த மாணவர்கள் அத்தனை பேர்களுக்கும் ஒரு கடமை இருக்கிறது என்பதை நாங்கள் நினைவூட்டுகிறோம். அன்பின் இஸ்லாமியர்களே, தொழுகையிலே இரண்டு வகையான தொழுகைகள். பெற்றோர்கள் மாத்திரமல்ல, பரவான தொழுகைகளிலே கூடின கவனம் செலுத்த வேண்டும். சுன்னத்தான உபரியமான வணக்கங்களில் தொழுகையும் ஒன்றாகும். அதை பக்குவமாக தொழுது கொண்டால் அடுத்தது என்ன செய்ய வேண்டும் என்பதை அல்லாஹு தஆலா வலியுறுத்துகிறார். வபில் வாலிதைனி இஹ்சானா, உங்கள் பெற்றோர்களுக்கு அன்பு காட்டி, கருணை செய்து, இரக்கம் காட்டி பெற்றோர்களோடு அன்பாக நடந்து கொள்ளுங்கள் என்ற செய்தியை அல்லாஹு தஆலா முன்வைக்குகின்றான். உலகத்திலே பேச்சுக்காக, பழமொழிக்காக சொல்லுவார்கள், எல்லா பொருளையும் கடை தெருவிலே வாங்கலாம் பணம் கொடுத்து. ஆனால் ஒரே ஒரு பொருள் இருக்கிறது, அதை மாத்திரம் வாங்குவதற்கு முடியாது. அதுதான் எம்மை பெற்றெடுத்த பெற்றோர்களான தாயின் தகப்பனும் ஆவார்கள். அன்பார்ந்தவர்களே, தாய் தகப்பன் இருக்கிறார்களே, எந்த நாளும் எந்த நேரமும் அவர்கள் ஆரோக்கியமாக இருக்க மாட்டார்கள். ஆரோக்கியம் குன்றி போகின்ற பொழுது பேச முடியாமல், கதைக்க முடியாமல், நடக்க முடியாமல், இயங்க முடியாமல் ஆகின்ற போதுதான் பிள்ளைகள் ஒற்றுமையோடு கைகோர்த்து நின்று ஒவ்வொரு பிள்ளையும் தனது தாய்க்காக, தனது தகப்பனுக்காக பணிவிடை செய்கின்ற பழக்கத்தை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் எமக்காக உழைத்தவர்கள், எமக்காக கல்வி ஊற்றியவர்கள், எமது வாழ்வுக்காக வளம் தந்த அந்த பெற்றோர்களுடைய இயலா காலத்திலே, முடியாத காலத்திலே அவர்களை நாங்கள் எந்த காரணம் கொண்டும் ஓரம் தட்டிவிடக் கூடாது. இது மிகப்பெரிய ஒரு பாவமாக, மிகப்பெரிய ஒரு குற்றமாக இஸ்லாம் கணிக்குகிறது. அன்பார்ந்தவர்களே, ஒவ்வொரு தாயும் ஒவ்வொரு தகப்பனும் பிள்ளைகளை வளர்ப்பதிலே எவ்வளவு பங்கு கொள்கிறார்கள், எவ்வளவு கஷ்டப்படுகிறார்கள், எவ்வளவு துன்பப்படுகிறார்கள், துயரப்படுகிறார்கள் என்பதை எங்களுக்கு புரிகிறது. எனவே பெற்றோர்களுடைய விடயத்திலே அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே பல வசனங்களிலே சொல்லி இருக்குகிறான், உங்களுடைய பெற்றோர்களான தாய் தந்தையர்களுக்கு இரக்கம் என்னும் கருணையான இறக்கையை பிரித்து அன்பு காட்டுங்கள் என்று. அப்படி என்றால் அவர்களுக்கு எல்லா துறையிலும், எல்லா அடிப்படையிலும் அவர்களுக்கு உதவி செய்ய கடமைப்பட்டவர்களாக நாங்கள் இருக்கிறோம் என்பதை நினைவூட்டுகிறோம். அன்பார்ந்தவர்களே, பிள்ளைகளோடு பெற்றோர்கள் இருப்பது போன்றே பிள்ளைகளின் விடயத்திலும் பெற்றோர்கள் கூடின கவனம் செலுத்த வேண்டும். அவர்களை பெற்றுவிட்டோம், அவர்கள் எப்படியாக வளரட்டும், அவர்களை யார் பார்த்தாலும் பரவாயில்லை என்ற நிலைக்கு வரக்கூடாது. அதுதான் சமூகம் சீரழிஞ்சி போவதிலே
பிள்ளைகள் வழிதவறி செல்வதிலே பெற்றோர்களுக்கு மிக அசௌகரியத்தை ஏற்படுத்துகிறது. அது மட்டுமல்ல, ஒரு பள்ளிவாசலை எடுத்துக்கொண்டால் ஒரு நிர்வாகத்துக்கும் அது மிகப்பெரிய பாதிப்பை எடுத்துகிறது. ஒரு கிராமத்தை எடுத்தால் அந்த கிராமத்துக்கும் மிகப்பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்துகிறது. ஆகவேதான் எமது நாட்டிலே ஆயிரக்கணக்கான பாடசாலைகள், பல கோடி ரூபாய் அரசாங்கம் செலவழிக்குது, பெற்றோர்களும் செலவழிக்கிறார்கள். ஏன் காரணம்? என்னுடைய மாணவன், என்னுடைய பிள்ளை உயர்கல்வியை படித்து சமூகத்திலே நட்பிரஜையாக வாழ வேண்டும் என்பதற்காக வேண்டி. எனவே கோடி கோடி ரூபாய் செலவழிப்பதல்ல, அத்தகைய பணத்துக்கு ஒரு பெருமானம், பாடசாலைகளுக்கு ஒரு பெருமானம் சேர்க்க வேண்டும் அல்லவா? ஆசிரியருடைய முயற்சிகளை நாங்கள் பாராட்ட வேண்டும். ஆசிரியர்களுக்காக நாங்கள் துஆ செய்ய வேண்டும், பெற்றோர்களுக்காக நாங்கள் துஆ செய்ய வேண்டும். ஏன் காரணம் என்றால், பாடசாலையை உதாசீனம் தள்ளி ஒரு மாணவன் பிற்போக்குக்கு போய்விடுவானே என்றால் யாருக்கு நஷ்டம்? சமூகத்துக்கே நஷ்டம் அடைவதை, சமூகமே பாதிப்படைவதை நாங்கள் பார்க்கின்றோம் அல்லவா? அன்பார்ந்தவர்களே, அருமை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்திலே அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 10 வருடங்கள் ஹிதுமத் பணிவிடை செய்திருக்கிறார்கள். தன் தாய்க்கும் தகப்பனுக்கும் ஹிதுமத் செய்வது போலவே பணிவாக நின்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிதுமத் செய்த அந்த பண்பாட்டிலே தான் சொல்லப்படுகிறது, ஒரு பிள்ளை எந்த ஒரு தகப்பனுக்கும் முன்னாலும் தாய்க்கு முன்னாலும் உரத்த குரலே பேசக்கூடாது, தாய் தகப்பனுடைய சொல்லை மீறி நடக்க கூடாது. தாய் தகப்பனுடைய துஆ பரக்கத்துக்கு எப்படி அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ பரக்கத்துக்கு ஆளானார்களோ, அதே போன்ற குழந்தைகளாக எமது குழந்தைகளும் முன்வர வேண்டும் என்றால் கண்ணும் கருத்துமாக பெற்றோர்களாகிய நாம் பிள்ளைகளை கவனம் செலுத்த வேண்டும். அதிலே நிர்வாக சபைக்கும் ஒரு பங்களிப்பு உள்ளது, ஆசிரியர்களுக்கும் ஒரு பங்களிப்பு உள்ளது, பெற்றோர்களுக்கும் ஒரு பங்களிப்பு உள்ளது, சமூக நட்பிரஜைகளுக்கும் அதிலே ஒரு பங்களிப்பு இருக்கிறது என்பதை நாங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். அன்பார்ந்தவர்களே, நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்திலே ஒரு தகப்பன் ஒரு பிள்ளையை எப்படி ஹலால் பேணி மார்க்கத்துக்கு முரணில்லாமல் விரோதம் இல்லாமல் அல்லாஹ்வுக்கு பொருத்தமான ஒரு பிள்ளையாக அமைக்க வேண்டும் என்பதற்கு இஸ்லாத்தில் ஒரு விசேஷமான ஒரு சான்றிதழ் இருக்கிறது. அது என்னவென்றால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்தில் இருந்தார்கள் அபூ துஜானா என்று ஒரு சஹாபி ரலியல்லாஹு அன்ஹு. வரலாற்றின் படிக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விட கொஞ்சம் மூத்த ஒரு சஹாபி இவர். இவர்கள் எப்போதுமே 5 நேர தொழுகையிலே பங்கு கொள்வார்கள். ஆனால் ஈத்தப்பழ மரங்கள், பேரித்தப்பழ மரங்கள் பூத்து காய்த்து கனிகள் பழுத்து கீழே விழுகிற காலத்தில் மாத்திரம் சுபகு தொழுகையை தொழுதுவிட்டதும் எழும்பி ஓடிவிடுவார்கள், அவசரமாக போய்விடுவார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை அவதானித்தார்கள். ஒரு நாள் இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூ துஜானா ரலியல்லாஹு அன்ஹு பக்கத்தில் அழைத்து கேட்டார்கள், அபூ துஜானாவே, தொழுததும் எழும்பி செல்கிறீர்கள், அல்லாஹ்விடத்திலே எதையும் மண்டாடி தேட வேண்டிய அவசியம் இல்லையா? உங்களுக்கு அல்லாஹ்விடத்திலே கேட்க வேண்டிய தேவைகள் இல்லையா என்று கேட்டதற்கு இல்லை யா ரசூலுல்லாஹ், இருக்கு என்றாலும் அடுத்த வீட்டு மனிதருடைய ஈத்தம்பழம், அந்த மரத்தின் கொத்துகள் எனது வீட்டின் பக்கம் வளைந்திருக்கிறது. சில போது நான் தொழுகையை முடித்துவிட்டு இங்கே நின்றுவிட்டால் என் பிள்ளைகள் அந்த பழத்தை பிறக்கி அனுமதி இல்லாமல் சாப்பிட்டு விடுவார்கள். அதே நேரத்தில் என் பிள்ளைகள் அந்த பழத்தை சாப்பிட்டால் அது ஹராமாக ஆகிவிடும்.
அதற்கு பதில் சொல்ல வேண்டிய பொறுப்பு நான் தகப்பனாகிய எனக்குத்தான் இருக்கிறது. என் பிள்ளைகளுக்கு தெரியாததனால் நான் அவசரமாக சென்று அந்த ஈத்த பழங்களை பிறக்கி அவர்களுடைய தோட்டத்திலேயே போட்டுவிட்டு விடுவேன். எனது பிள்ளைகளை ஹராத்திலிருந்து பாதுகாப்பதற்காக இந்த முயற்சியை செய்கிறேன் என்று அந்த சஹாபி சொன்ன பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்தோஷப்பட்டார்கள், துஆ செய்தார்கள். அபூ துஜானாவே, உங்களுக்கு அல்லாஹ் பரக்கத்து செய்யட்டும் என்றார்கள். அன்பார்ந்தவர்களே, இந்த இஸ்லாமிய வரலாற்று சம்பவம் சரித்திரம் நமக்கு என்ன சொல்லுகிறது என்றால், ஒரு பிள்ளையுடைய வயிற்றிலே வாயிலே ஒரு மனிதனுடைய ஈச்சப்பழ துண்டு கூட விழுந்துவிடக் கூடாது என்பதிலே சஹாபாக்கள் கவனம் செலுத்தி இருக்கிறார்கள் என்றால், எங்களுடைய பிள்ளைகளை வளர்த்தெடுப்பதில் நாங்கள் எவ்வளவு கவனம் செலுத்த வேண்டியிருக்கும். அருமை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சந்தர்ப்பத்திலே சொன்னார்கள், அன்பின் தோழர்களே, எங்கே சுவர்க்கத்தை தேடுகிறீர்கள் என்று கேட்டார்கள். சுவர்க்கமா? தொழுகையிலே இருக்கிறது, நோம்பிலே இருக்கிறது, ஜகாத்திலே இருக்கிறது, ஹஜ்ஜிலே இருக்கிறது, சதகாவிலே இருக்கிறது, அனைத்திலும் இருக்குது. நிச்சயம் சந்தேகம் இல்லை. ஆனாலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒவ்வொரு ஆணுக்கும் எங்கே சுவர்க்கம் இருக்கிறது என்று உங்களுக்கு தெரியுமா? அதுதான் அல் ஜன்னத்து தஹ்த அக்தாமில் உம்மஹாத்தி. ஒவ்வொரு பெற்றோர்களுடைய ஒவ்வொரு ஆணுக்கும் தனது தாயின் காலடியிலேதான் சுவர்க்கம் இருக்கிறது. தாயின் காலடியிலேதான் சுவர்க்கத்தை நீங்கள் தேடிக்கொள்ளுங்கள் என்று சொன்ன பொழுது சஹாபாக்கள் ஆச்சரியப்பட்டார்கள். அதுதான் தாய்க்கு செய்ய வேண்டிய ஹிதுமத்தை செய்வதன் காரணமாக தாயுடைய காலடியிலேதான் ஒவ்வொரு ஆணுக்கும் சுவர்க்கம் இருக்கிறது என்ற பொழுது சின்னொரு சந்தேகம் ஏற்படுகிறது அல்லவா? பெண் சமுதாயத்துக்கு யாரிடத்திலே சுவர்க்கம் இருக்கிறது என்றால் அது ஒவ்வொரு கணவனுடைய காலடியிலே தான் இருக்கிறது. எப்போது திருமணம் செய்து கொள்வாரோ அன்று கணவனின் பொறுப்பில் சென்றதும் அந்த பெண்ணானவள் கணவனுக்கு கட்டுப்பட்டு, அந்த பெண்ணானவள் கணவனுக்கு கட்டுப்பட்டு அந்த கணவன் அந்த பெண்ணை ஒழுங்குமுறையாக வழிநடத்தினால் அந்த கணவனுக்கும் மனைவிக்கும் கிடைக்கும் குழந்தைகள் சாலிகான குழந்தைகளாக ஆகும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இன்று நவீன உலகத்திலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எப்படி என்று சொன்னால், சமூக ஊடகங்களை பொறுத்தவரையில் எல்லா விஷயங்களையும் நாங்கள் தொட்டு பார்க்கின்ற பொழுது பிள்ளைகளுக்கு ஒரு கலாச்சாரத்தை, ஒரு படிப்பை, ஒரு மார்க்கத்தை, ஒரு துறையை பேணிக்கொள்ள இயலாத ஒரு நிலையில அதுக்கென்றே பல வகையான போன் வகைகள் வந்திருக்கின்றன, பல வகையான சூழல்கள் வந்திருக்கின்றன. எனவே இவைகளிலிருந்து எம் சமுதாயம் விடுபட வேண்டுமா? எம் பிள்ளைகள் விடுபட வேண்டுமா? நாளை மறுமையிலே அருமை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீங்க எத்தனை குழந்தைகளை பெற்றீர்கள் என்பது கேள்வி அல்ல, பெற்ற குழந்தைகளை சாலிகாக வளர்த்தீர்களா என்பதுதான் கேள்வி. எத்தனை மனைவியை தொட்டீர்கள் என்பது கேள்வி அல்ல, தொட்ட மனைவியை ஹலாலாக நல்ல மலையை பார்த்தீர்களா என்பதுதான் கேள்வி. எனவே எம் பிள்ளைகளை வளர்க்குகின்ற விஷயத்திலே அன்பார்ந்தவர்களே, நாங்கள் பெற்றோர்களாகிய நாங்கள் மிக கவனம் செலுத்திக் கொள்ள வேண்டும். அவர்களை கையோடு கையாக தீன் சுமையை அவர்களிலே கொடுக்க வேண்டும், துனியா சுமையை ஆட்ட வேண்டும். அவர்களுக்கு தீனின் பெருமதியை காட்டிக் கொடுக்க வேண்டும், துனியாவுடைய பெருமதிகளை சிறிதாக காட்ட வேண்டும். வித்தியாசமான ஒரு உலகம் அல்லவா? எனவே ஒவ்வொரு தாயும் தகப்பனும் ஒவ்வொரு பிள்ளையும் நினைத்துக் கொள்வோம். அன்பின் பெற்றோர்களே,
என் பிள்ளைகள் கைதவறி போகின்ற பொழுது, சமூகத்திலே இழிவு பேர் வருகின்ற பொழுது, முதல் பெயர் தகப்பனின் பேருதான். தகப்பனின் பெயரைத்தான் முதல் சொல்வதும், எல்லா இடங்களிலும் தகப்பனின் இன்னாரின் மகன் இன்னார் என்று சொல்வதுதான் நியதி அல்லவா? எனவே அத்த பேரைகளை கெடுத்து விடாமல் எம் பிள்ளைகளை நாங்கள் பக்குவமாக வளர்க்கிற விஷயத்தில் தாயும் தகப்பனும் மிக கவனமாக இருக்க வேண்டும் என்பதோடு, பெற்றோர்களை நாங்கள் பிள்ளைகள் எப்போதும் பெரும் மதிப்புக்குரிய ஒரு சொத்தாக, செல்வமாக அவர்களை அணவரைத்து கௌரவித்து அவர்களோடு அன்பாக இருந்து அவர்களுடைய துஆ பரக்கத்தை பெற்ற நிலையில் நல்லதோர் தகப்பன் நல்லதோர் தாயி இன்று மரணித்து விட்டாரே என்ற துக்கம், நல்லதோர் பிள்ளை மரணித்து விட்டதே, நல்லதோர் மனிதன் மரணித்து விட்டார், மௌத்தாய் சென்று விட்டாரே என்ற கவலைதான் சமூகத்துக்கு தேவையாக படுகிறது. அன்பார்ந்தவர்களே, நாளை மறுமையிலே வலதுன் சாலிஹுன் யதுலஹு, தாய்க்காக தகப்பனுக்காக அல்லாஹ்விடம் இருகரம் ஏந்தி மண்டாடுகின்ற பிரார்த்திக்கின்ற ஒரு குழந்தையை இந்த பூமியிலே விட்டு செல்வதற்காக நாங்கள் ஒவ்வொருவரும் எத்தனைப்போம். யா அல்லாஹ், இந்த உலகத்திலே நாங்கள் தாய் தகப்பர்களாக இருந்து பிள்ளைகளுடைய விஷயத்திலே கவனம் செலுத்துவதற்கும், பிள்ளைகளாக இருந்து தாய் தகப்பனுடைய விஷயத்திலே மிக கவனம் செலுத்தி இவர்களினூடாக ஒருவருக்கொருவர் சுவர்க்கத்தை அடைந்து கொள்கின்ற பாக்கியத்தை எம் அனைவர்களுக்கும் நீ தந்தருள்வாயாக. யார் யாருக்கெல்லாம் பிள்ளைகளுடைய பாக்கியத்தினால் சுவர்க்கம் கிடைக்குமோ அத்தகைய பெற்றோர்களாக எங்களை ஆக்கி விடுவாயாக. யார் யார்களுக்கெல்லாம் பெற்றோர்களின் காரணமாக பிள்ளைகளுக்கு சுவர்க்கம் கிடைக்குமோ அத்தகைய பிள்ளைகளாக நம்மை ஆக்கி அருள்வாயாக. ஆமீன் ஆமீன். வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ் அல்லதி அர்ஸல ரசூலஹு பில் ஹுதா வ தீனில் ஹக் லியுல்ஹிரஹு அலா தீனி குல்லிஹி வலஹு கரிஹல் முஷ்ரிகூன். அஹ்மதுஹு சுப்ஹானஹு வ தஆலா ஹம்தன் கஸீரா வ அஷ்குருஹு ஷுக்ரன் ஜஸீலா வ அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன ஸய்யிதனா முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. اللهم صل وسلم على سيدنا محمد وآله وصحبه أجمعين. أما بعد، فيا أيها الناس الحاضرون للجمع، أوصيكم أولا بنفسي وإياي بتقوى الله. اتقوا الله العظيم عز وجل واطيعوه. واعلموا عباد الله أن الله تعالى يقول في شأن محمد صلى الله عليه وسلم: